Continue to part 3. We are going to see this lesson. So you see Tamil Nadu archives. You see this picture? Okay. So here only the records are collected and presented for future reference. Okay. Tamil Nadu archives. Tamil Nadu archives has 1642 volumes of Dutch records which related to Cochin and Coromandel coast. So Tamil Nadu archives-ல we are having Dutch record. Dutch people உடைய records இருக்கு. அதில் related to Cochin and கோரமண்டல் கோஸ்ட். கொச்சின் மற்றும் கோரமண்டல் கடற்கரை பகுதிகளில் இருந்த விஷயங்களை பற்றிய ரெக்கார்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் தி பீரியட் ஃப்ரம் 1657 to 1845. கிட்டத்தட்ட 150 இயர்ஸ் உடைய ரெக்கார்ட்ஸ் அதில் கலெக்ட் ஆகிருக்கு. த டேனியன் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1777 1845 வரைக்கும் இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. டேனிஷ் ரெக்கார்ட்ஸ். டச் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 57 to 45 வரைக்கும் இருக்குது. டேனிஷ் ரெக்கார்ட் 77 to 45 வரைக்கும் இருக்குது. டோட்வெல் prepared with great effort and the first issue of the calendar of Madras records was published in 1970. இவர் டோட்ன்ற பண்ணியிருக்காரு. இதை வந்து வெல்ன்றவர் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. முதலாக நம்மளுடைய இதில் வந்து கேலண்டர் மெட்ராஸில் பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1977. அதை கூட இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ வாஸ் ஹைலி இன்ட்ரெஸ்டட் இன் என்கரேஜிங் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறையா விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஹீ opened a new chapter in the history of Tamil Nadu archives. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸில் ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒரு புதிய சாப்டரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம ரிட்டன் சோர்சஸ் we look at that. So now we are going to see material resources. மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, கண்கூடா பார்க்கக்கூடிய பில்டிங்ஸு, காயின்ஸஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டு, கூடலூரில் இருக்கக்கூடிய செயின்ட் டேவிட் ஃபோர்ட்ஸ் தான் இது. ஸோ இதில் கூட நிறையா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. மெனி பெயிண்டிங்ஸ் அண்டு ஸ்டாச்சூஸ் ஆர் தி மெயின் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிற விஷயங்களில் நிறைய முக்கியமானது சில பெயிண்டிங்ஸு, மினி பெயிண்டிங்ஸும் அதே மாதிரி ஸ்டாச்சூஸ், சிலைகளையும் நம்ம சொல்லலாம். They give us a lot of information and the achievement of national leaders. நிறைய இன்ஃபர்மேஷனையும் அச்சீவ்மெண்ட் பற்றியும் அது கொடுக்குது. அச்சீவ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் பற்றிய விஷயங்கள் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் லைக் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சு அட் கொச்சின், செயின்ட் லூசிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், செயின்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர், இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி, etc. are a different style of technique of Indian architecture. இந்தியன் ஆர்கிடெக்சரோட டிஃப்ரெண்ட் விஷயங்களை நம்மளை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சர்ச்சஸ்லாம், செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சு, செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு, அடுத்து ஜார்ஜ் ஃபோர்ட்டு, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டு, செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டு, அப்புறம் இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸு, பிரசிடெண்ட் ஹவுஸு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறையும் ஸ்டைல் ஆஃப் கல்ச்சரையும் அந்த பில்டிங் கட்டக்கூடிய தன்மையையும் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஓகே, அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆர் கலெக்டட் அண்டு ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம்ஸ். இதை தவிர்த்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூபிள் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிலீஜியஸ் புக்ஸு, கல்ச்சுரல் திங்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தீஸ் மியூசியம்ஸ்
help to preserve and promote our cultural heritage. இது நம்மளுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. The National Museum in New Delhi, Delhi is the largest museum in India, which was established in 1949. 1949ல் இந்த மியூசியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பழமையான மியூசியம்னா நேஷ்னல் மியூசியம் இன் டெல்லி தான் நம்ம சொல்லலாம். We will see the balance lessons next day. So thank you. Have a nice day. You write these questions. What are the forts and buildings are there in our India? You write a note and tell me the Tamil Nadu archives or short note. Okay. Thank you. Have a nice day. We will meet in next session. Bye bye. Take care.